ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இலங்கையிலிருந்து பணம் காணாமல் போற சம்பவங்கள் அடுத்தடுத்து பதிவாகி இருக்கிறது. இரண்டாவது சம்பவம் பதிவாகி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 பிக்குமார்கள்ல 19 பிக்குமார்கள் போதைப் பொருளும் பாவனை செய்திருக்காங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம், முக்கியமான விமான சேவை நிறுவனங்கள் தங்களுடைய சேவைகளை தொடர முடியாது, கொண்டு போக முடியாது என்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. பல விமான சேவைகள் வரும் நாட்களில் ரத்து செய்யப்படலாம் அப்படின்ற எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்று ஒரு முக்கியமான தகவலை அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார். அமெரிக்காவினுடைய தபால் துறைக்கு அனுப்பப்பட இருந்த அல்லது அனுப்பப்பட்ட 6,00,000 அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயிருப்பதாக உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த நிறுவனத்துக்கு இந்த காசு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்துக்கு அந்த காசு போய் சேரல. அவங்க உடனடியாக இந்த திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு இந்த காசு வரலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பணம் அங்கே போகலன்னு சொல்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது சிஐடி குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட பணம் மாயமா போன அந்த சம்பவத்தோடு இது தொடர்புபட்டதா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்த முடியல. ஆனால் இந்த பணம் காணாமல் போயிருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாரு. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு கடனாக செலுத்தப்பட இருந்த பணம், திரைசேரியிலிருந்து அனுப்பப்பட்ட பணம் காணாமல் போயிருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. முழுமையான தரவுகள் இதுவரையில வெளியாகல. ஆனாலும் இது நீதிமன்றத்தின் அடிப்படையில, நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல அந்த திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட, அந்த பகுதியோடு சம்பந்தப்பட்ட 5 அதிகாரிகள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்திருக்காங்க. இதோடு மட்டுமில்லாமல் மின்னஞ்சல்ல ஏற்பட்ட சில தடங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே மின்னஞ்சல் கட்டமைப்பு இந்த எச்சரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. மின்னஞ்சல் கட்டமைப்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் கணக்கெடுக்காம இந்த பணம் விடுவிக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதா என்பது தொடர்பான பலதரப்பட்ட சந்தேகங்கள் இப்பொழுது எழுந்திருப்பதாக சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. வேறு சில, அதாவது இப்படி நடந்த சம்பவங்கள் மாதிரி இன்னும் சில சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகளையும் இப்பொழுது நடத்தி வருகிறோம் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன விஷயம்னு சொல்லல. இதுவரைக்கும் 2 விஷயங்கள் வெளியில வந்திருக்கிறது. இதை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றதான் இப்ப இருக்கிற தகவல். எனவே அது என்னென்ன அப்படின்றது இன்னும் வரக்கு போற நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம். கடந்த 25ஆம் தேதி கட்நாயக்க விமான நிலையத்தின் மூலமாக 22 பிக்குமார் போதைப் பொருள் கடத்தி வந்தாங்க பேங்காக்ல இருந்து. விசாரணைகள் நடந்து வருது. ஆனால் இப்ப வார விசாரணைகளுடைய தகவல் அடிப்படையில பலதரப்பட்ட ஆச்சரியமான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட 22 பிக்குமார்கள் இப்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. இவங்கள்ல 19 பேர் போதைப் பொருள் பாவனை செய்திருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் 12 பிக்குகள் பேங்காக் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. இவங்களும் போதைப் பொருள் கடத்தி வந்திருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் எல்லாமே பிலியந்தலையில் உள்ள ஒரு வீட்டில் வச்சு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவர்களை வழிநடத்திய பிக்கு ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இவரும் போதைப் பொருள் பாவனை செய்திருக்கிறார் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில இந்த குழுவை இயக்கியவர் இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாமல் சில வியாபாரிகளும் இவர்களுக்கு பின்னால் இயங்கி இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. வருகின்ற மே மாதம் இதே மாதிரி ஒரு குழு 40 பேர் கொண்ட குழு ஒன்று பேங்காக் செல்வதற்கும் திட்டமிட்டிருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பலதரப்பட்ட தரவுகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மகாநாயக்கர்களை அழைத்து நேற்று ஒரு சந்திப்பை ஜனாதிபதி மாளிகையில நிகழ்த்தியிருந்தாரு. இந்த மாதிரியான விடயங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய முன்னாள் இலங்கை மின்சார சபை தற்பொழுது நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தினுடைய 2வது காலாண்டுல மாதம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. காரணம் சொன்னா இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் விலையேற்றம் பெரிய அளவாக இருப்பதால மின் உற்பத்திக்கு பெரிய செலவு ஏற்படுது. இதனால 2ஆம் கட்டமாக மின் கட்டணத்தை அதிகரிக்க போறாங்க. எவ்வளவு ஒன்று தெரியல. இனிதான் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதை தீர்மானிப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நிறைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இது பார்க்கப்படுது. அதாவது கடந்த 7 வருஷங்களாக இலங்கையுடைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவராக இருந்த சமி சில்வா அவர்கள் இன்று அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவிச்சிருக்காரு.
இந்தியாவினுடைய விமான சேவைகள்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் நாட்கள்ல ஏற்படும் அப்படின்ற அச்சநிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய விமான சேவை நிறுவனங்கள் இப்பொழுது பாரிய நட்டத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதாக இந்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. 95% இந்தியாவினுடைய விமான சேவை நடத்துற நிறுவனங்கள் தான் இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட். இந்த நிறுவனங்கள் எல்லாமே இப்பொழுது பெரிய நட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவங்க என்ன ஒரு கோரிக்கை முன்வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு தரணும் இந்திய அரசாங்கம். காரணம் என்ன சொன்னா, இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் விலையேற்றத்தால பாரிய அளவான சிக்கல்களும் நட்டமும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர இன்னும் பெரிய ஒரு நட்டத்துக்குள்ள போய் சேர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாட்கள்ல விமான சேவைகளை மட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இதுக்கு ஒரு தீர்வு மிக விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் எரிபொருள் விலையேற்றம் மட்டுமில்ல, பல நாடுகள் இப்பொழுது தங்களுடைய வான் பாதுகாப்புகள் காரணமாக சில வான்வழிகளை மூடியிருக்காங்க. அதனால நிறைய விமான சேவைகள் நீண்ட தூரம் பயணித்து தான் அந்த இலக்குகளை அடைய வேண்டியிருக்கு. அந்த வகையில அதிகளவான எரிபொருள் தேவைப்படுகிறது, எரிபொருள் விலையேற்றம் இருக்கிறது. இதனால தொடர்ச்சியாக விமான சேவைகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு பாரிய ஒரு சிக்கலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டுமில்ல, இது பல நாடுகளுக்கு இது ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அளவான சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு முதல்ல ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தொடர்பாக இதுவரை இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய அளவாக சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்ட செய்தியாக மாறி இருக்கிறது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளுடைய அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகி இருக்கிறது. 1960ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு மத்திய கிழக்கினுடைய எரிபொருள் உற்பத்தி, எரிபொருள் விலை, இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இதை அதிகமா கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாங்க சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவான ஒரு பங்கு இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம் விலகி இருப்பது என்பது பெரிய அளவான ஒரு பாதிப்பை எரிபொருள் விலைகள்ல ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. காரணம் சொன்னா, இந்த அமைப்புல இருக்கும் வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வளவுதான் எரிபொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தாலும் கூட விலைகளை கட்டுப்படுத்துறது இந்த அமைப்பு தான். இவங்க தான் நிர்ணயிப்பாங்க எவ்வளவு ஏற்றுமதி செய்யறது, எவ்வளவு உற்பத்தி செய்யறது, எந்தெந்த நாடுகளுக்கு வழங்குறது, எவ்வளவு வழங்குறதுன்றது. உலகத்திலேயே கிட்டத்தட்ட 36% எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிற அமைப்பாக இது செயற்பட்டது இவ்வளவு காலம். உலக எண்ணெய் தேவையில 4 முதல் 5% எண்ணெயை இந்த அமைப்பு தான் அனுப்பினாங்க. எனவே இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வரும் நாட்கள்ல ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் உற்பத்தியாகிற எண்ணெய்களுடைய விலைகளை இவங்க தான் இனி தீர்மானிப்பாங்க. தன்னிச்சையாக தீர்மானிப்பாங்க இந்த அமைப்பிலிருந்து விலகியபடியால். இதனால உலக எண்ணெய் சந்தையில் இருக்கிற ஆபத்து, அவங்க நினைக்கிற விலைக்கு விற்கலாம், அவங்க நினைக்கிற விலையை ஏற்றலாம், அவங்க நினைச்ச மாதிரி உற்பத்தி செய்யலாம், எவ்வளவு வேணாலும் உற்பத்தி செய்யலாம். கட்டுப்பாடு இல்லாம எண்ணெய் விலை ஏறவும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் வாய்ப்பு இருக்கு. 2 சந்தர்ப்பமும் இருக்கு. எனவே இது ஒரு பெரிய பரபரப்பை இப்போ ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால எண்ணெய் விலையினுடைய அதிகரிப்பும் இந்த நாட்கள்ல ஏற்படலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். ஈரான் தன்னிடம் கூறியதாக, அதாவது ஈரான் இப்பொழுது மிகப்பெரிய அளவான வீழ்ச்சி பாதையில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சி பாதையில் இருக்கிறோம், ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கு கோரிக்கை முன்வைத்ததாக அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, 1000 பொய்கள், அவர் சொல்ற 1000 பொய்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கு பதிலளிச்சிருக்காங்க. இறுதியான ஒரு செய்தி, உலக சமாதானத்துக்கான நடைப்பயணம் நேற்று இலங்கையில நிறைவுக்குள்ள வந்திருக்கிறது. கடந்த 6 நாட்களா இந்த நடைப்பயணம் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்றிருந்தது. 13 பிக்குகள் அலோகா நாயுடன் இந்த பயணம் நேற்று இலங்கையில நிறைவு பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவான மக்கள் வரவேற்போடு இந்த உலக சமாதானத்துக்கான நடைப்பயணம் இலங்கையில நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த செய்திகள் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. புலவணிமைங்க சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.